ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக அண்ட் சூப்பராக ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த ரவை நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா ஆறிட்டு நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு பால் எடுத்திருக்கிறேன். பால் காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற பால் எடுத்திருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா ரவையும் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப்பு ஃபுல்லுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ரவை நல்லா ஊறிட்டு ஊறின இந்த ரவையை லைட்டாக உதிர்த்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 சுற்றி எடுத்துடலாம். இப்படி மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுக்கிறதுனால நல்லா உதிரியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க. துணி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரவையை இது கூட சேர்த்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம ஒரு ரவா புட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். புட்டு சூடாக இருக்கும்போதே 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். அது கூட ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான ரவா புட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு. டெய்லியுமே இட்லி தோசை சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.